அனலான வாழ்க்கையா, ஆடம்பரமா? ஆவியில அனலான வாழ்க்கை வாழ உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? ஆடம்பரம் நிறைஞ்சிருக்குது. அடுத்தது, தரிசனமா தங்கமா? தரிசனமா தங்கமா? அடுத்தது, ஊழியமா பேராசையா? இன்னைக்கு ஊழியம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கல. ஊழியமா பேராசை? பணம் பணம், எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இன்கம் வருதா, அங்க வீடு வாங்கலாம், இங்க வீடு வாங்கலாம். தேவையில்லைன்னு சொல்லல. எதை குறித்து, எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த நோக்கத்தில் இருக்கிறீங்க, எந்த தரிசனத்தோடு இருக்கிறீங்க, எந்த உள்ளத்தில் இருக்கிறீங்க? அல்லது மகிழ்ச்சி, ஜாய் சொன்ன மகிழ்ச்சியா? இன்னொரு வார்த்தை சொன்ன நகைப்பா நகையா? வேதம் என்ன சொல்கிறது? மனைவியை கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான், தேவனிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளுகிறான். கணவனை கண்டடைகிறாள், நன்மையை கண்டடைகிறாள், தேவனிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளுகிறாள். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மகனை, ஆவிக்குரிய மகளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனம் தேவை. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் சரியான சகோதரனை அல்லது சரியான சகோதரியை, சரியான கணவனை, சரியான மனைவியை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி. உங்கள் வாழ்க்கையில் இதில் தவறு மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாளெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பீர்கள், வாழ்நாளெல்லாம் துக்கத்தோடு வாழ்வீங்க, வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டே இருப்பீங்க. ஏன்? ரெண்டும் மேட்ச் ஆகலை, ரெண்டும் ஒத்து போகலை. இன்னைக்கு அநேக திருமணங்கள், அநேக குடும்பங்கள் இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. அருமை பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? எதுக்காக உங்கள் பிள்ளைகளை எந்த தரிசனத்தை சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த காரியங்களுக்காக வைத்து ஜபிக்கிறீங்களா? ப்ரையாரிட்டிஸ் எதை வைத்திருக்கிறீங்க?